கிராமம் மாநகரத்துக்கு ஒரு கடிதம் எழுதுது. அன்புள்ள மாநகரத்துக்கு கிராமம் எழுதும் கடிதம். அன்புள்ள என்ற இந்த கடிதத்தை துவங்குவதற்கு தயக்கமாக இருக்கிறது. அடுத்த வீட்டில் வசிப்பவர்கள் பெயரை கூட தெரிந்து கொள்ளாத உன்னிடம் அன்பையும் மனித நேயத்தையும் எங்கனம் எதிர்பார்ப்பது? ஒரே மரத்திலிருந்து பிரிந்த வேரும் கிளைகளும் தான் கிராமமும் மாநகரமும். கிராமம் தான் வேறு அப்படின்னா அதோட கிளைகள் தான் மாநகரம். என்னதான் விஞ்ஞானம் விஸ்வரூபம் எடுத்து வளர்ந்தாலும் வேர்கள் இல்லாம எந்த ஒரு கிளையுமே இருந்ததா சரித்திரமே கிடையாது அப்படின்னு ரொம்ப கவலையா கிராமம் மாநகரத்தை பார்த்து எழுதுற மாதிரி இந்த கடிதம் இருக்கு. அதுக்கு மாநகரம் ஒரு பதில் கடிதம் போடுது. அன்புள்ள கிராமத்துக்கு மாநகரம் எழுதுவது. உன் கடிதம் 2 நாள் கழிச்சு தான் எனக்கு கிடைச்சது. ஆனால் நான் உனக்கு ஒரு மின்னஞ்சல் தயாரிச்சிருக்கேன். அதுதான் www.gramam.com அப்படிங்கிற மின்னஞ்சல். இதில் நான் அனுப்புகிற குறுஞ்செய்திகள் உன்னைய 10 நொடியில் வந்து அடையும். இதுதான் மாநகரத்தோட வளர்ச்சி. நதி நகர்ந்து வந்தால் தானே கடலை அடைய முடியும். நாகரிகம் நதியை போன்றது. ஒரு நாட்டின் முதுகெலும்பு கிராமம் என்றால் மாநகரமே அதன் மூளையாக இருக்கிறது. அதனால மாநகரம் அப்படிங்கிறது கிராமத்தை அழிச்சிட்டு வந்தது கிடையாது. மாநகரம் அப்படிங்கிறது மனித குல வளர்ச்சியின் குறியீடு அப்படின்னு நாமத்துக்குமார் எழுதி முடிக்கிறாரு.